பழனி 100 கோடி நில மோசடி வழக்கு தொடர்பாக சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பழனியில் ரூபாய் 100 கோடி நிலத்தை ரூபாய் 2 கோடிக்கு முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நூறு கோடி நில மோசடி வழக்கு தொடர்பாக சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பழனியில் ரூபாய் 100 கோடி நிலத்தை ரூபாய் 2 கோடிக்கு முறைகேடாக பத்திரப்பதிவு என புகார் எழுந்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டதில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது மணிகண்டன் 5ஆவதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அரவிந்தனிடம் கேட்கலாம். அரவிந்தன், இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன? பழனி தண்டபாணி சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமான சுமார் 100 கோடி மதிப்பிலான 1.4 ஏக்கர் நிலம் கடந்த ஜூலை மாதம் 6ஆம் தேதி ரூபாய் 2 கோடிக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக பழனி அடிவார காவல் நிலைய சார்பில் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின் ஜூலை 15ஆம் தேதி தமிழ்நாடு அரசு உத்தரவு பேரில் வழக்கு சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டது. இதன் பின் திண்டுக்கல் சிபிசிஐடி போலீசார் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், மடத்து வாரிசாளர் முருகதாஸ் நிலத்தை வாங்கிய திருப்பூர் மாவட்டம் பாப்பன்குளம் பகுதியை சேர்ந்த வெள்ளத்துறை, பழனி டிகேஎன் புதுரை சேர்ந்த சேதுபதி, பத்திரம் தயாரித்து கொடுத்த வழக்கறிஞர் அன்வர்தீன், இடைத்தரகராக செயல்பட்ட ஒட்டஞ்சத்திரத்தை சேர்ந்த ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். மேலும் இவ்வழக்கில் தொடர்பான அறக்கட்டளை நிர்வாகி முருகதாஸ், இடத்தை வாங்கிய வெள்ளத்துறை, சேதுபதி வழக்கறிஞர் அன்வர்தீன் ஆகியோரை கடந்த 29ஆம் தேதி சிபிசிஐடி போலீசார் கைது செய்து திண்டுக்கல் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் ஒன்றில் ஆஜர்படுத்தினர். 4 பேரையும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதனிடையே சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 4 பேரையும் சிபிசிஐடி போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இதன் பின் திண்டுக்கல் நீதித்துறை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் 4 பேரையும் 5ஆம் தேதி முதல் வெள்ளிக்கிழமை 7ஆம் தேதி மதியம் வரை 3 நாட்கள் சிபிசிஐடி போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை செய்ய நிபந்தனையுடன் நீதிபதி உத்தரவிட்டார். இவ்விழக்கு தொடர்பாக சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை மூலம் முன்ஜாமீன் பெற்றுள்ளார். இந்த ஜாமீன் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை முடிவடைந்தது. இந்த நிலையில் நேற்று ஜஸ்டின் மணிகண்டன் மற்றும் பத்திரிகை எழுத்தாளர் ஜெயபிரகாஷ் ஆகிய இருவரின் முன்ஜாமீன் மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ராஜசேகர் இருவரின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதனையடுத்து இன்று திண்டுக்கல் சிபிசிஐடி போலீசார் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனை கொடைக்கானல் பகுதியில் வைத்து கைது செய்துள்ளனர். மேலும் இடைத்தரகர் மற்றும் பத்திரிகை எழுத்தாளர் ஜெயபிரகாஷ் தலைமறைவாகியுள்ளார். ஒட்டஞ்சத்தில் உள்ள ஜெயபிரகாஷ் வீட்டில் காலை முதல் சிபிசிஐடி போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அதே நிலையில் அவரது மனைவி செண்பகமதி உட்பட 8 நபர்களிடம் திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணை நடைபெற்று வரும் குறிப்பிடத்தக்கது.